Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா காலிஃப்ளவர் குழம்பு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் குழம்பை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க குழம்பு பண்ணும்போது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட 1 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் குழம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், மசாலோட பச்சை வாசனையும் போகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட ஃபைனலாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். திக்கான தேங்காய் பாலாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது 3 நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா குக்காகி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.